இந்நாட்களில் கர்த்தருடைய கரத்தால் வல்லமையாக உபயோகிக்கப்பட்டு வரும் ஒரு தேவ ஊழியர். சபை பாகுபாடு ஏதுமின்றி இவர் செய்து வருகின்ற ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக விளங்கி வருகின்றது. இவருடைய பிரசங்கங்கள் வேத சாரம் மிகுந்தவையாகவும் நடைமுறையில் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வலிமையான உந்து விசையை தருவதாகவும் உள்ளன. எழுச்சியூட்டுகின்ற பிரசங்கங்கள் மூலம் அநேகருடைய இதயங்களில் எழுப்புதல் அனல் மூட்டிக் கொண்டிருக்கின்ற இவருக்கு வல்லமையாக எழுதுகின்ற கிருபையையும் கர்த்தர் அருளியிருப்பது விசேஷ அம்சம். ஜீவ நீரோடை என்ற பெயரில் பல ஆண்டுகளாக இவர் வெளியிட்டு வரும் தினசரி தியான நூல் ஆயிரக்கணக்கான மக்கள் கர்த்தருடைய தெளிவான சத்தியத்தின் பாதையில் வழிநடத்தும் கருவியாக விளங்கி வருகின்றது. பல்வேறு தலைப்புகளில் பல புத்தகங்களில் தொடர்ந்து வெளியிட்டு வரும் இவர் ஜீவ நீரோடை என்ற பெயரில் மாத இதழ் ஒன்றையும் வெளியிட்டு வருகின்றார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெப விண்ணப்பங்கள், கடிதங்கள் மற்றும் அனைத்து தொடர்புகளுக்கும் எங்கள் முகவரி: சகோதரர் சாம்சன் பால், 126 முத்தையா முதலியார் வீதி, பாண்டிச்சேரி 605003. தொலைபேசி எண் 0413233642. இமெயில் அட்ரஸ் jeevanirode@eth.net. மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாம் கடந்து செல்கிறோம். அதற்கு உதவியாக நான் உங்கள் மத்தியிலே 2 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். 2 நாளாகமும் 7ஆம் அத்தியாயம் 13வது வசனமும் 14வது வசனமும். 2 நாளாகமும் 7ஆம் அத்தியாயம் 13வது வசனமும் 14வது வசனமும். நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து, அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு, அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்புகிற போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். மனதிலே ஆழமாக பதித்துக் கொள்ளத்தக்கதாக மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன், கேளுங்கள். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆண்டவர் தேவன் இங்கே ஒரு வலிமையான ஆறுதலான ஒரு வாக்குறுதியை இந்த வசனத்தினுடைய இறுதி பகுதியிலே தருகிறார். முந்தின வசனத்தை நான் வாசித்து பார்த்த பொழுது அது ஒரு ஆசீர்வாதமற்ற ஒரு சூழ்நிலையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலை, சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலை, நிறைவு இல்லாத ஒரு சூழ்நிலை, ஆசீர்வாதம் இல்லாத ஒரு சூழ்நிலை. மழை பெய்யவில்லை, தேசத்திலே ஆசீர்வாதம் இல்லை, பலவிதமான உபத்திரவங்கள் மூலமாக தேசத்திலே சகல நன்மைகளும் குறைவுபட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமற்ற ஒரு சூழ்நிலை மத்தியிலே வாழுகிற ஒரு நிலையிலே ஆண்டவர் அடுத்த வசனத்தினுடைய இறுதி பகுதியிலே ஒரு அற்புதமான வாக்குறுதியை உறுதியாக தருகிறார். அங்கே அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். I will give the prosperity to the nation. தேசத்திற்கு நான் வளமை கொடுப்பேன், சேமத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் அங்கே வாக்குறுதி தருகிறார். இந்த வாக்குறுதி ஒரு தேசத்துக்கு என்று பார்க்கும் பொழுது நாம் ஒவ்வொருவருக்கும் அது சொந்தமாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? இந்த ஆண்டவர் நம்மோடு ஒவ்வொருவரோடும் தனிப்பட்ட முறையிலே அவர் சொல்லுகிறவராக இருக்கிறார். நான் உங்களுடைய வாழ்க்கையிலே சேமத்தை கொடுப்பேன். உங்களுடைய வாழ்க்கையிலே நான் சேமத்தை கொடுக்க முடியும். உங்களுடைய வறட்சியான சூழலுக்கு மத்தியிலே நான் உங்களுக்கு வளமையை கொடுக்க முடியும் என்று ஆண்டவர் தெளிவாக கூறுகிறார். மனிதன் வாக்குறுதிகளை கொடுப்பான், மறந்து விடுவான், நிறைவேற்றாமல் போய்விடுவான். ஆனால் தேவனோ அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் எவ்வளவும் பொய்யுரையாத தேவன் என்பதை வேதம் தெளிவாக கூறுகிறது. அவர் சொன்னால் நிச்சயம் செய்வார்.
அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை ஒருபோதும் செய்யாமல் போவதில்லை. காரணம் என்னவென்றால் தேவனுக்கு ஒருபோதும் பொய் பேசவே தெரியாது, பொய் பேசவும் மாட்டார். அந்த பொய்யுரையாத தேவன் என்று நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாக்குறுதியை தருகிறார். நான் உங்களுக்கு சேமத்தை தருவேன். ஒருவேளை இந்த மாலை வேளையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஒரு வளமையற்ற ஒரு சூழ்நிலையிலே, ஒரு சந்தோஷமற்ற ஒரு சூழ்நிலையிலே, ஒரு நிறைவில்லாத ஒரு சூழ்நிலையிலே, ஒரு சேமமற்ற ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அது வருத்தத்தை ஏற்படுத்துகின்ற ஒன்றாக, அனுதினமும் நம்மை கவலைக்குள் உட்படுத்துகிற ஒன்றாக இருக்க முடியும். வேதனையோடு நம்முடைய வாழ்க்கையை கடந்து வந்து கொண்டிருக்கலாம். பலவிதமான பாரங்களினாலே அழுத்தப்பட்டவர்களாக, சோர்வுடையவர்களாக நாம் காணப்படலாம். ஆனால் இந்த மாலை வேளையிலே பொய்யுரையாத தேவனம் ஒவ்வொருவருக்கும் சொல்கிறார், நான் உங்களுக்கு சேமத்தை தருவேன். முந்தின வசனத்திலே பார்க்கும் பொழுது ஆசீர்வாதமே இல்லை, முந்தின வசனத்தை பார்க்கும் பொழுது நன்மைகளே இல்லை, எண்ணி பார்த்து மகிழ்வதற்கு அங்கே எதுவுமே இல்லை. ஆனால் பிந்தின வசனத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு நம்பிக்கை தருகிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் வளமே தர முடியும். அருமையான சகோதரர்களே, சகோதரிகளை, இந்த மாலைவேளை உங்களுடைய உற்சாக உள்ளங்களை நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவன் வளமே தர முடியும், உங்களை தேவன் ஆசீர்வதிக்க முடியும். இனி என்னுடைய வாழ்க்கையிலே அப்படி என்ன பெரிய நன்மையை நான் கண்டுகொள்ள முடியும் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே இனி ஒரு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பில்லை என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இல்லை என்று இருக்கின்ற இடங்களிலும் உண்டு என்று நிறைவேற்றுவதற்கும் நிலைநாட்டுவதற்கும் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரை நோக்கி உண்மையாக நாம் பார்க்கும் பொழுது, அவரை நோக்கி நாம் செபிக்கும் பொழுது, அவரை நாம் விசுவாசிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய முடியாதவர்கள் ஒன்றுமே இல்லை. மாம்சமான யாவருக்கு நான் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயம் உண்டோ என்று எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் ஒரு முறை கேட்டார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதையும் செய்ய முடியும். ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 58வது அத்தியாயத்தினுடைய 11வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, மகா வறட்சியான காலத்திலும் நான் உங்கள் ஆத்துமாவை நினமுள்ளதாக மாற்றுவேன் என்று தேவன் வாக்குறுதி அளிக்கிறார். நீ வற்றாத நீரூற்றை போலவும் நீர்ப்பாய்ச்சல் உள்ள தோட்டத்தை போலவும் இருப்பாய் என்று ஆண்டவர் அங்கே ஒரு அருமையான நம்பிக்கையின் வார்த்தையை தருகிறார். எவ்விதமான ஒரு சூழ்நிலை நாம் இருந்தாலும் கூட நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி போடுவதற்கு தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்று உங்களுடைய சூழ்நிலைகளை விட்டு உங்களுடைய கவனத்தை திருப்பி, உங்களை சுற்றில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை விட்டு உங்களுடைய பார்வை திருப்பி தேவனை நோக்கி பாருங்கள், தேவனை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் எந்த நேரத்திலும் அற்புதமான காரியங்களை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். ஒரு காலகட்டத்திலே தாவீது என்று சொல்லப்படுகிற தேவபக்தனை குறித்து நாம் வேதத்தில் படிக்கிறோம். அந்த தேவபக்தன் தன்னுடைய வாழ்க்கையிலே சோதனையான ஒரு சூழ்நிலை மத்தியிலே எல்லாராலும் கைவிடப்பட்டவனாக இருக்கிறான். ஒரு பக்கம் எதிராளிகள், ஒரு பெரிய ராஜா எப்படியாயும் அவனை தொலைத்து கட்டிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு அவனை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தாயை விட்டு விலகி, தகப்பனை விட்டு விலகி, நண்பர்களை விட்டு விலகி, சகோதரர்களை விட்டு விலகி அனாதை போல காடுகளில் அலைந்து கொண்டிருக்கிறான். இறுதியாக அவனோடு நிற்பதற்கென்று 400 பேர் இருக்கிறார்கள். அந்த 400 பேர் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே அவன் சில காரியங்களை செய்யலாம் என்று எண்ணிக்கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். ஆனால் அங்கே ஒன்று நிகழ்கிறது. அந்த 400 பேரும் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வந்த பொழுது அவனை கைவிட்டு விட்டு, அது மட்டுமல்ல அவனுக்கு எதிராகவே அவன் மேல் கல்லெறிவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அவனுக்கு ஆதரவாக ஒருவரும் இல்லை, ஆறுதலாக ஒருவரும் இல்லை, நம்பிக்கை ஊட்ட ஒருவரும் இல்லை. ஆனால் அந்த இடத்திலும் அந்த தேவ பக்தனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். He strengthened himself in God. கடவுளுக்குள்ளாக, தேவனுக்குள்ளாக தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தன்னை திடப்படுத்திக் கொள்வதற்கும் பலப்படுத்திக் கொள்வதற்கும் தைரியம் ஊட்டிக் கொள்வதற்கும் அவனுக்கு எந்த சூழ்நிலையும் இருக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட தேவனை நோக்கி பார்க்க அவனால் முடிந்தது விசுவாசத்தின் மூலமாக. அந்த தேவனை நோக்கி பார்த்து அவன் தன்னை தேவனுக்குள்ளாக திடப்படுத்திக் கொள்கிறான். அதிலிருந்து அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதமான சூழ்நிலை தோன்ற ஆரம்பிக்கிறது. ஆக அந்த தேவ மனிதனுடைய வாழ்க்கையிலே செய்தது போலவே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்ய முடியும். புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது லூக்கா 5ஆம் அத்தியாயத்தில் நாம் வாசிக்கின்றோம். பேதுரு என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன் இரவெல்லாம் மீன் பிடிக்க சென்று எந்த ஒரு மீனும் கிடைக்காமல் காலையிலே வெறும்படகோடு
கரை திரும்புகிறான். கரை திரும்பி அந்த பெரும்படகுகளை கரையில் நிறுத்தி வைக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் வருகிறார். அந்த படகை கொஞ்ச நேரம் அவருடைய ஊழியத்திற்காக உபயோகிக்கும்படி அவனை கேட்கிறார். அதற்கு அவர் சம்மதிக்கிறான். அந்த படகை அவர் ஒரு மேடையாக பயன்படுத்திக் கொண்டு அங்கு கூடி வந்திருக்கிற மக்களுக்கு அவர் பிரசங்கிக்கிறார். அந்த பிரசங்கம் முடிந்த பிறகு பேதுருவை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆழமான இடங்களிலே சென்று உன் வலைகளை போடு, அப்பொழுது உனக்கு மீன்கள் கிடைக்கும் என்று. அந்த பேதுருவால் அதை நம்ப முடியவில்லை. எப்படி கிடைக்கும்? இந்த கடலினுடைய சூழ்நிலையெல்லாம் நன்கு அறிந்தவன் நான். பல ஆண்டுகளாக மீன்பிடி துறையில் இருக்கிறேன். எனக்கு தெரியாததா இவருக்கு தெரியும் என்று கூட அவன் எண்ணி இருக்க முடியும். அவன் சொல்லுகிறான், ஐயரே, இரவு முழுதும் நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டும் எனக்கு ஒன்று கிடைக்கவில்லை. ஆனாலும் நீர் சொல்லுகிறீர் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக, நீர் என்னிடத்தில் விதமாக கட்டளையிடுகிறீர் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நீர் சொன்னபடியே நான் புறப்பட்டு போகிறேன் என்று சொல்லி அந்த கடலுக்குள்ளாக அவன் கடந்து செல்லுகிறான். வலைகளை வீசுகிறான். நடந்தது என்ன? வெறும் படகோடு சென்றவன் 2 படகுகள் நிரம்பி வழிகின்ற அளவிற்கு நிறைவான மீன்களோடு திரும்புகிறான். எந்த கடலிலே மீன்கள் இல்லை என்று முடிவு செய்து கொண்டு தன்னுடைய படகை கரையிலே நிறுத்திவிட்டானோ அந்த கடலிலேயே அவனுக்கு தேவைக்கும் அதிகமான மீன்கள் இருந்ததை அவன் கண்டுகொள்ள முடிந்தது. இல்லை என்று அவன் முடிவு செய்து விட்டான். ஆனால் அங்கே இருக்கிறது என்று ஆண்டவர் காண்பித்தார். அவருடைய வழிகாட்டுதலுக்கு அவன் செவிசாய்த்து சென்ற பொழுது அங்கே அவன் எதிர்பார்த்ததை விட அதிகமான ஆசீர்வாதங்களை அவன் கண்டுகொள்ள முடிந்தது. அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த மாலை வேளையிலே உங்களுடைய இதயத்தை நீங்கள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த மாலை வேளையிலே உங்களுடைய சோர்வுகளை நீக்கும்படியாக தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் மத்தியிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இல்லை என்று சொல்லுகின்ற இடத்திலே சமாதானம் இல்லை என்று நீங்கள் சொல்லியிருக்கலாம். இனி சந்தோஷத்திற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லியிருக்கலாம். இனி முன்னேற்றத்திற்கு வழியில் என்று நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, நான் என்னுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிற பொழுது, நான் என்னுடைய கைகளை நீட்டி உனக்கு காண்பிக்கிற பொழுது எல்லாம் நடக்கும் என்று சொல்கிறார். இல்லை என்று நீ முடிவு செய்த இடங்களிலே உண்டு என்று என்னாலே நிலைநாட்ட முடியும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த வார்த்தையை நாம் விசுவாசிப்போம். ஆண்டவர் நமக்கு சேமத்தை தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை 4 விதமான வார்த்தைகளை தேவனுடைய ஆவியினாலே தூண்டப்பட்டு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஒருவேளை உங்களில் சிலருக்கு ஒரு எண்ணம் இருக்கலாம், எனக்கு ஒன்றும் சேமத்திற்கு குறைவில்லையே, போதுமான அளவிற்கு பணம் இருக்கிறது, போதுமான அளவிற்கு வசதி இருக்கிறது, எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது, எனக்கு வளமைக்கு ஒன்றும் பஞ்சமே இல்லையே, எனவே இந்த செய்தியின் மூலமாக எனக்கு என்ன நன்மை, என்ன ஆசீர்வாதம் என்று எண்ணலாம். சேமம் என்று சொன்ன உடனேயே அநேகர் எதைத்தான் எண்ணுகிறார்கள் என்றால், மிகுதியான செல்வங்கள் வைத்திருப்பதையும், ஏராளமான பணத்தை வைத்திருப்பதையும், நல்ல ஒரு அந்தஸ்தில் இருப்பதையும் தான் அவர்கள் சேமம் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் சேமம் என்பதற்கு 2 பகுதிகள் உண்டு. பொருளாதார நிலையிலே நாம் அடைகிற சேமம், ஆத்தும நிலையிலே நாம் அடைகிற சேமம், புறம்பான நிலைமையிலே நாம் காண்கிற செழிப்பு, உள்ளான நிலையிலே நாம் காண்கிற செழிப்பு. யோவான் என்று சொல்லப்படுகிற ஆண்டவருடைய சீஷன் அவனுடைய இன்னொரு ஆவிக்குரிய குமாரனுக்கு கடிதம் எழுதுகிற பொழுது எழுதுவார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுகிறேன். அந்த தேவ மனிதன் அந்த ஆவிக்குரிய குமாரனை பார்க்கிற பொழுது அவன் ஆத்துமாவில் வாழ்கிறவனாக அவன் பார்த்து உறுதிப்படுத்துகிறான். இதுதான் உண்மையான ஒரு சேமமாக இருக்கிறது. நமக்கு எவ்வளவு செல்வம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, பட்டம் பதவிகள் இருக்கிறது, நல்ல பின்னணிகள் இருக்கிறது என்பது முக்கியமல்ல. இவைகள் மூலமாக நம்முடைய ஆத்துமாவிலே நாம் என்ன சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், எவ்வளவு வாழ்க்கையில் நிறைவுடையவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். சாலோமன் ராஜாவுக்கு ஆண்டவர் திரளான செல்வங்களை கொடுத்தார், நல்ல வாய்ப்பு வசதிகளை கொடுத்தார், அறிவு ஞானத்தை கொடுத்தார். அவனுக்கு எல்லாம் குறைவில்லாமல் இருக்கிறது, அவனுக்கு எல்லாம் பரிபூர்ணமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பிரசங்கி 1ஆம் அத்தியாயத்தினுடைய 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவன் சொல்லுவான், சூரியனுக்கு கீழே நடந்தவைகள் எல்லாவற்றையும் நான் கவனித்து பார்த்தேன். I have watched everything which was done under the sun. சூரியனுக்கு கீழே நடந்தவை எல்லாவற்றையும் நான் கவனித்து பார்த்தேன். சாதாரணமாக பார்க்கவில்லை, கவனித்து பார்த்தேன். ஆனால் பார்த்த அளவிலே எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலவுமாக இருக்கிறது. அந்த பிரசங்கி என்று சொல்லப்படுகிற அவருடைய புத்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது
செல்வம் மிகுதியாக பெற்றிருந்த அந்த மனிதன், அறிவு ஞானம் அதிகமாக பெற்றிருந்த அந்த மனிதன், நல்ல வாழ்க்கை வசதி சூழலினாலே சூழப்பட்டிருந்த ஒரு மனிதன் உண்மையான சந்தோஷத்தை காணாதவனாக, நிறைவை அடையாதவனாக, உண்மையான திருப்தி நிலையை காணாதவனாக இருந்ததை இங்கே பார்க்க முடிகிறது. வசதி வாய்ப்புகள் இருந்தும் அங்கே உண்மையான நிறைவு